மேலறை தியானம் ஆகஸ்ட் மாதம் 4ஆம் திகதி செவ்வாய்க்கிழமை 2026ஆம் ஆண்டு. எழுதியிருப்பவர் ரோஸ் செடிக்கர், தென் டகோட்டா, USA. தலைப்பு கடவுளை பிரதிபலித்தல். வாசிக்க வேண்டிய வேத பகுதி எபேசியர் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் தொடங்கி 13ஆம் வசனம் வரை. இன்றைய நாளுக்குரிய தியான வசனம் எபேசியர் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். நீங்கள் பிரியமான பிள்ளைகளைப் போல தேவனை பின்பற்றுகிறவர்களாகுங்கள். நான் வளர்ந்து வருகிற காலத்தில் என்னை பார்ப்பவர்கள், நீர் உமது அம்மாவைப் போலவே இருக்கிறீர், அல்லது உமது தகப்பனார் யாரென்று சொல்ல தேவையில்லை என்று சொல்வதை கேட்டிருக்கிறேன். இவர்கள் ஏன் எனது தோற்றம் பற்றி பேச வேண்டும்? நான் வேறு யாரைப் போல இருப்பேன்? எனது கிறிஸ்தவ விசுவாசத்தில் நான் வளர்ந்து வரும் காலங்களில் எனது பேச்சிலும் செயலிலும் நான் பிரதிபலிக்க வேண்டிய இன்னொரு பெற்றோர் கடவுள். ஆயினும் பொறுமையின்மை, தீங்கு செய்வது, கோபம் ஆகியவை எனது முகத்தில் தெரிவதை என்னால் மறைக்க முடிவதில்லை. அதனால் இந்த உணர்வுகள் வரும்போது சிரிப்பது என்று தீர்மானித்தேன். ஒரு நாள் பல்பொருள் அங்காடியில் பணம் கொடுக்கும் நீண்ட வரிசையில் காத்து நின்ற நேரத்தில் ஒருவர் தனக்கு முன்னும் பின்னும் நின்றவர்களுடன் பேசிக்கொண்டிருந்தது வரிசையில் நின்றவர்கள் முன் செல்வதற்கு தடையாக இருந்தது. அவருடன் பேச வேண்டும் என்ற எண்ணம் வந்தது. ஆனால் சிரிப்பது என்ற தீர்மானம் நினைவுக்கு வந்தது. முகத்தில் சிரிப்பை காண்பித்தேன். எனது எரிச்சல் மறைந்தது. அந்த மனிதர் என்னுடன் பேசுவதற்கு திரும்பினார். சில நிமிடங்கள் பேசிய பின், நீங்கள் ஒரு கிறிஸ்தவர், அப்படித்தானே என்றார். நான் ஆம் என்று தலையசைத்தேன். எனக்கு தெரிந்தது, உங்கள் சிரிப்பில் கடவுளை கண்டேன் என்றார். உடனே நான் என்னை தாழ்த்தினேன். மற்றவர்களுக்கு கிருபையை காண்பிக்க நான் என்னை மாற்ற அது எனக்கு ஆசீர்வாதம் ஆயிற்று. ஜெபம். அன்பான ஆண்டவரே, உங்கள் அன்பை எப்போதும் பிரதிபலிக்க உதவி செய்யுங்கள். ஆமேன். இன்றைய நாளுக்குரிய சிந்தனை. கடவுளின் அன்பை தெரிவிப்பதற்கு தேவையானது ஒரு சிறு முயற்சியே. கர்த்தருடைய அன்பும் இரக்கமும் அவருடைய பாதுகாப்பும் இந்த நாளில் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக.